ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜான்வி வர்ஷு vlogs. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம்னா ஊட்டிக்கு போகலாமான்னு பிளான் போட்டிருக்கு. என்னோடய தங்கச்சியோட பர்த்டே ஸ்பெஷல். ஏன்னா எப்போவும் பர்த்டே எப்போவும் வீட்டில் தானே செலிப்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் தானே ஹில் ஸ்டேஷனில் பண்ணலாமான்னு பிளான் போட்டிருக்கு. அப்போ நானும் என்னோடய அம்மா என்னோடய தங்கச்சி அப்படியே ஹைவே பிடிச்சிட்டு போயிட்டே இருக்குங்க. பால்கண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே எடுத்து கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து மேட்டுப்பாளையம் கோட்டகிரி வழியா போகலாமான்னு பிளான் போட்டிருக்கு. அப்புறம் முதல்ல என்ன பண்ணணும், ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடலாம் தானே. ஸோ ஹெச்பி பெட்ரோல் பங்க் வந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் பெட்ரோல் கொஞ்சம் கம்மி தான், கேரளாவில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ரேட்டு. ஸோ அதனால் தமிழ்நாடு கோயம்புத்தூர் ஹைவேலேருந்து பெட்ரோல் போட்டிருக்கு. ஸோ இங்கே பெட்ரோல் காஸ்ட் பாருங்கள், ஒரு 101 ரூபாய் தான், அவள் தான். ஆனால் கேரளா தான் 110 ரூபா, ஒரு 8 ரூபா கூடுதலைங்க. ஸோ இங்கே எல்லாம் ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஏரெல்லாம் செக் பண்ணி போகலாமான்னு பிளான் போட்டிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாம் ஏர் போட்டுட்ருக்கு காரில். என்னென்ன ஹில் ஸ்டேஷன் தானே, எல்லாம் செக் பண்ணி போடணும். ஸோ காரில் எல்லாம் ஆயிலு எல்லாம் செக் பண்ணிட்டாங்க, எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே இப்போது கோட்டகிரி ஹில்ஸுக்கு ஏறிட்டுருக்கு. பாருங்கள் கோட்டகிரி எப்படி இருக்குன்னா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ரூட்டில் வந்துட்டுருக்கு நம்ம. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட் தான் ரிஃபர் பண்ணியிருக்கு, இந்த வழியில் போங்க சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட்டுன்னு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது வியூ. நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் கூட்டி போனோம் கோயம்புத்தூர் சைடுன்னா என்ன கேரளாலேருந்து வந்துட்டுருக்குன்னா கோட்டகிரி வழில போங்க. திருப்பி வரும்போது குன்னூர் வழில வரலாம். அந்த அவ்வளோ டிராஃபிக்கும் கிடையாது, சூப்பராக நேச்சருக்கு பக்கமாக போகிற மாதிரி இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது நேச்சரு, பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக. ஸோ அது சொல்லவே முடியாது, உங்களுக்கு கேமராவில் பார்க்க முடியுதோ இல்லையே தெரியாது, ஆனால் லைவாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. க்ரீனரி அப்போ குட்டி குட்டி வீடுகள் நடுவில். அப்புறம் அங்கே இப்போ நீங்கள் பார்க்கும்போது வேலை இருக்குன்னு பார்த்துட்ருக்கான். நாங்கள் சுத்தமாக ஹாட் ஏரே கிடையாது, ரொம்ப கூலாக இருக்குது ஏர் எல்லாம். அப்புறம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்போ என்ன பிளான் போட்டிருக்குன்னா, இங்கே கோத்தகிரியில் எங்கேயோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குமா. ஸோ போகும்போது அப்படியே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போகலாமான்னு பிளான் போட்டுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கோத்தகிரி போய் அங்கேருந்து வியூ பாயிண்ட் போகணும் அப்படி பிளான் போட்டிருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கான்னு வியூ பாயிண்ட். ஸோ பாருங்கள் எப்படி இருக்கான்னு வியூஸு, இப்படியே சூப்பராக இருக்குது. நடுவில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு மறந்துட்டேன், நடுவில் செக் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வேறு ஊர்னா இல்லை வேறு ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி சொன்னான்னா, இப்போ கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு தான் உங்களுக்கு அங்கே உங்களை லைசன்ஸ் நம்பரும் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு லைசன்ஸ் வேணும். அப்புறம் பிளாஸ்டிக்கு அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால நான் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நீங்கள் எல்லோரும் ஸ்டீல் பாட்டிலில் தண்ணி எல்லாம் போட்டுட்டு கொண்டு வாங்க, பிளாஸ்டிக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வியூ பாயிண்ட்டு கோத்தகிரி. எப்படி இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது அவ்வளோ அழகா. பாருங்கள் நீ வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொஞ்சம் சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லா வியூ ஹில் ஸ்டேஷன் மேலே அப்படியே மலை இருந்துச்சு அங்கே. ஸோ இதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஒயிட் ஷாட் எடுக்கலாமான்னு எடுத்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒயிட் ஷாட். அப்படியே டீ பிளான்டேஷன் இருக்குங்க. ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்ருக்கு, நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள், பார்க்கும்போது அவ்வளோ இருக்குது. இதே கோத்தகிரி ரிட்டர்ன் ஆகும்போது இதோட வியூ, நம்ம கோத்தகிரி வியூ பாயிண்ட் பார்த்துட்டுக்கப்புறம் அப்படியே வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். சைடில் நிப்பாட்டி காரு பார்க்க முடியும் உங்களுக்கு. நான் ரெக்கமெண்ட் பண்ண ஹைலியே நிப்பாட்டி பார்க்குங்க. ஆனால் போலீஸ்கார் வந்துட்டு திருப்பி உங்களுக்கு சொல்லுவாங்க போங்க, இந்த ஸ்டாப் பண்ண முடியாதான்னு. இங்கே பாருங்கள் கோத்தகிரி எப்படி இருக்குது. இப்போ தான் வியூ கோத்தகிரியோட வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வரீங்க. நடுவில் பார்க்கும்போது நல்ல வியூ இருந்துச்சு. சரிங்க பாருங்கள் எப்படி இருக்கு. பேக் சைடு பாருங்கள், பேக் சைடு பாருங்கள். ஸோ நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ கோத்தகிரிலேருந்து ஊட்டிக்கு போயிட்டுருக்கேன். ஸோ நடுவில் லஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்கு, அது ஷூட் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப பசிக்குது எல்லாருக்கும். ஸோ ஷூட்டே பண்ணல. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஊட்டிக்கு கிளம்பிட்டுருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது வியூ பாயிண்ட்ஸு, கோத்தகிரி டு ஊட்டி ஸ்க்ரெச்சு எப்படி ஸ்ட்ரெச்சு பாருங்கள் எப்படி இருக்கான்னு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. அப்போது ஊட்டிக்கு போய் பார்க்கலாமா? ஸோ அப்படியே ஊட்டிக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ரூமுக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் முடிச்சுக்கப்புறம் வெளியில் வரலாம். ஓகே, அப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஊட்டி ரீச் ஆயிடுச்சு. ஸோ அம்மா என்ன கேட்டுச்சுன்னா, நம்ம இங்கே எங்கேயும் ஒரு மால் மாதிரி என்ன இருக்கா, என்னென்னா இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே ஒரு டெக்ஸ்டைல் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டாங்க பாருங்கள். ஸோ டெக்ஸ்டைல் உள்ளில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே எல்லாம் இருக்குது, உங்களுக்கு பிளாங்கெட்ஸு, உங்களுக்கு செப்பல்ஸு, இல்லாட்டி சாரீஸு, அப்புறம் ஊட்டியோட ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் வேர்ஸு, அப்புறம் அவரோட உலன் க்ளோத்ஸு எல்லாம் இருக்குது. இவங்க பாருங்கள், இங்கே செருப்பு எடுத்துருக்கு. என்னன்னா இங்கே குளிருது, இங்கே காலே கீழே வைக்கவே முடியல. அதனால் கண்டிப்பாக இங்கே மக்களே வெல்கம் பேக் டு ஜான்வி வர்ஷு விலாக்ஸ். இன்றைக்கி ஓட்டி வந்துட்டாங்க. என்னோட தங்கச்சியோட பர்த்டே இங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் எல்லாம் செலிப்ரேஷன் ரெடி பண்ணியிருக்கு, டெக்கரேஷன்ஸ் எல்லாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே செலிப்ரேஷன் பண்ண போகிறேன். இப்போ 11:15 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் 12 o'clock கேக் கட் பண்ணணும். அப்புறம் வெளியே கிஃப்ட்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ டெக்கரேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்க்கலாம், செலிப்ரேஷனுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாய். அப்படியே என்னோடய தங்கச்சியோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வரலாமான்னு பிளான் போட்டிருக்கு. என்னன்னா சும்மா அப்படியே ஊர் சுற்றலாமே, எப்படி இருக்குது பார்க்கலாம் ஊட்டின்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு இல்லையா, இதுதான் மெயின் சென்டர் ஊட்டியோட. இங்கே தான் உங்களுக்கு ரைட் சைடு போனால் பொட்டானிக்கல் கார்டன் வரும், லெஃப்ட் சைடு போனால் உங்களுக்கு எல்லா ஷாப்பிங் ஸ்பாட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சைடு மேபி ஈஸ்ட் சைடும் வெஸ்ட் சைடும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் சென்டர் ஊட்டியோட. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்படியே முடிச்சுக்கலாம். see you in other video. நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.